பெரம்பூரில் விஜய் போட்டியிடப் போவதில்லை. திடீர் வாபஸ். சற்று முன் தேர்தல் ஆணையம் அதிரடி. தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு கிளம்பியிருக்கு. அதாவது, பெரம்பூரில் விஜய் போட்டியிடப் போவதில்லை, தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்குன்னு ஒரு செய்தி அரசியல் வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் இப்போது வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு செய்தி சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் அர்த்தம், பின்னணி, இதனால் உருவாக போகும் தாக்கம் எல்லாம் ரொம்ப பெருசுங்க. அதனால் இதை நாம் மேலோட்டமாக பார்க்காம ஆழமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நிலைமை என்னன்னா, தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. மாநிலம் முழுக்க ஒரு தேர்தல் சூடு பரவி கொண்டிருக்கிறது. தெருவுக்கு தெரு போஸ்டர்கள், கட்சி கொடிகள், ஒலிபெருக்கிகள், கூட்டங்கள், எங்கு பார்த்தாலும் அரசியல் குரல் மட்டுமே கேட்குது. ஒவ்வொரு கட்சியும் தங்களோட கடைசி நேர முயற்சியில் முழுசாக இறங்கியிருக்காங்க. இந்த தடவை எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும்னு ஒரு கடுமையான போட்டி அனைத்து கட்சிகள் மத்தியிலும் நிலவி வருகிறது. ஒரு பக்கம் திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் வயதையும் பொருட்படுத்தாமல் தினமும் பல இடங்களுக்கு சென்று தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுறதுல ஒரு தெளிவு இருக்கு. திமுக ஆட்சி செய்த வேலைகள், அறிவித்த திட்டங்கள், மக்கள் நலனுக்காக எடுத்த முடிவுகள், இதையெல்லாம் எடுத்துக்காட்டி மக்களிடம் நேரடியாக பேசுகிறாரு ஸ்டாலின். இதனால் இவருக்கு ஒரு நிலையான நம்பிக்கை உருவாகிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரே ஓட்டத்தில் பிரச்சாரம் நடக்குது என்பதும் இவருக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கு. மற்றொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் சும்மா இல்லைங்க. இவரும் தன்னோட அனுபவத்தை முன்வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாற்றம் வரும்னு விளக்கி மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறார். ஊருக்கு ஊர் சென்று கூட்டங்களை நடத்தி தன்னோட ஆதரவை அதிகப்படுத்த முயற்சி செய்து வருகிறார். இவருக்கு இருக்கும் அமைப்பு பலம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவருக்கே உரிய தனித்துவமான பேச்சு முறையோடு மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறார். தமிழ் உணர்வு, நேரடியான விமர்சனம், உறுதியான நிலைப்பாடு, இதையெல்லாம் வைத்து இவர் ஒரு தனி வாக்காளர்கள் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இவரோட பேச்சு ஒரு குறிப்பிட்ட மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 3 முக்கியமான அரசியல் திசைகளுக்குள்ளதான் இப்போ தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 3க்கும் நடுவில் புதுசாக களமிறங்கியவர் தான் விஜய். ஆரம்பத்தில் இவர் அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவானது. புதிய அரசியல் மாற்றம்னு நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆரம்ப வேகம் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு என்பது தான் இப்போ பேசப்படும் முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, தொடர்ச்சியான செயல்பாடு இல்லாமல் போனது. ஒரு நாள் ஒரு இடத்தில் பிரச்சாரம், அடுத்த நாள் அமைதி, இந்த மாதிரி ஒரு நிலைமைதான் விஜயின் கட்சிக்கு உருவானது. இதனால் விஜய் முழுசா அரசியலுக்கு இறங்கியிருக்காரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுன்னு விஜயின் செயல்பாடுகள் இருக்குது. அரசியலில் நம்பிக்கை தான் முதன்மை. ஒரு தலைவர் சொல்கிறத செய்கிறாரா இல்லையா என்பதை தான் மக்கள் கவனிப்பார்கள். அதில் வேறுபாடு இருந்தால் அந்த நம்பிக்கை உடனே குறைஞ்சிரும். இப்போ விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் இந்த சந்தேகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இதுக்கிடையில் தான் கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கு. கருத்து கணிப்புகள் விஜய்க்கு சாதகமாகவும் இல்லைங்க. ஆரம்பத்தில் அதிகமான ஆதரவு விஜயின் கட்சிக்கு கிடைக்கும் என்று பேசப்பட்டது. ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கை மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சில இடங்களில் 15%, சில இடங்களில் அதுக்கும் கீழே அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. அதாவது விஜயோட கட்சிக்கு ஆரம்பத்தில் இருந்த வாக்குக்கும் இப்போ இருக்கிற வாக்குக்கும் பெரிய மாற்றம் காணப்படுது. இதற்கான காரணம் என்னன்னா, அடிப்படை அமைப்பு இன்னும் முழுமையாக விஜய் கட்சிக்கு வளரல. ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரை ஒரு வலுவான அமைப்பு இருக்கணும். வீடு வீடாக சென்று பேசணும், உள்ளூர் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு சொல்லணும். ஆனால் இந்தளவுக்கு இன்னும் விஜயின் கட்சி தயாராகலைன்னு பலரும் புரிஞ்சுக்கிறாங்க. இதற்கிடையில் தான் மேலும் ஒரு சிக்கல் என்னன்னா, தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக வரும் புகார்கள், சில இடங்களில் கூட்ட அனுமதி, பாதுகாப்பு, செலவு கணக்கு, இந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தேர்தல் ஆணையம் கவனமாக பார்த்து கொண்டிருக்குது. விதிகளை கடைபிடிக்கணும்னு அவர்கள் கடுமையாக இருக்கிற இந்த நேரத்தில்
அதாவது தேர்தல் ஆணையம் கடுமையாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. இதற்கிடையில தான் மிக முக்கிய திருப்பு முனை தான் பெரம்பூர் தொகுதி. ஆரம்பத்தில் விஜய் இங்கே போட்டியிடுவார் என்று பேசப்பட்டது. அந்த ஒரு தகவல் வெளியானதும் பெரம்பூர் பகுதியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவானது. பொதுவாக மக்கள் மத்தியிலும் ஒரு பரபரப்பு நிலை உருவானது. பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்று. ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள் வேற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சதுங்க. அதாவது சென்னையில் மீண்டும் சமீபத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூட்டங்கள் அதிகமாகி கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அனுமதி தொடர்பான சிக்கல்கள் எழுந்தது. சில இடங்களில் விதிமுறைகள் சரியாக பின்பற்றவில்லைன்னு பேசப்பட்டது. இதனால் அந்த பகுதி நிர்வாகத்துக்கும் ஒரு சிரமமான நிலை உருவானது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் நேரடியாக கவனம் செலுத்தவும் ஆரம்பித்தது. சட்டம் ஒழுங்கு, மக்கள் பாதுகாப்பு இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுவது சிக்கலாகவும் மாறியிருக்கு. அதாவது அந்த தொகுதியில் விஜய் இருந்து போட்டியிடுவது சிக்கலாக மாறியிருக்கு. இதன் விளைவாகத்தான் இப்போது விஜய் பெரம்பூரில் போட்டியிட முடியாதுன்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இது ஒரு சாதாரண மாற்றமில்லைங்க. தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான தொகுதியில் இருந்து விலக வேண்டிய நிலைமை வர்றது விஜயின் கட்சியின் தற்போதைய நிலையை காட்டும் ஒரு முக்கிய அறிகுறி. இந்த செய்தி வெளியானதும் பலரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது விஜய்க்கு பெரிய பின்னடைவுன்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு கட்டாயமான முடிவு போல தான் தெரிகிறது. ஏன்னா விஜயின் செயல்பாடுகளுக்கு இது போன்ற கட்டாயமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எடுத்தாக வேண்டும். ஆனால் பொதுவாக மக்களிடம் உருவாகும் எண்ணம் என்னன்னா, விஜய் கட்சி இப்போ வர வர சரியாகவே செயல்படலை அப்படின்னு தெள்ள தெளிவாகவே மக்களுக்கு புரிய வருது. அதனால தான் இது போன்ற மிகப்பெரிய சிக்கல்களும் விஜயின் கட்சியை தேடி வருது. அது மட்டும் இல்லைங்க, இதோடு சேர்த்து இன்னும் பல சிக்கல்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து விஜயின் அரசியல் பயணத்தை கேள்விக்குறியாக மாற்றி வருகிறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த பெரிய எதிர்பார்ப்பு விஜயின் கட்சிக்கு இப்போது இல்லை. அந்த நிலைமை மாறியிருக்கு. இதிலிருந்தே விஜய் எப்படி மீண்டு வரப்போகிறார் என்பதுதான் அடுத்த கேள்வி. இதற்கிடையில் திமுக தொடர்ந்து ஒரே ஓட்டத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது திமுகவுக்கு ஒரு முன்னிலை கொடுத்திருக்கு. மக்கள் மத்தியில் நிலையான ஆட்சின்னு ஒரு எண்ணம் உருவாகி கொண்டு இருக்கு திமுக மேலே. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளில் உள்ள குழப்பம் திமுகவுக்கு மறைமுக பலமாகவும் மாறியிருக்கு. மொத்தத்தில் பார்த்தா பெரம்பூர் தொகுதியில் ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றம் ஒரு சிறிய செய்தி மாதிரி தோன்றினாலும் அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு ஆரம்பம் ஆகும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. மொத்தத்தில் பார்த்தா பெரம்பூர் தொகுதியில் ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றம் சிறிய செய்தி மாதிரி தோன்றினாலும் அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு ஆரம்பம் ஆகுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இப்போ எல்லோரும் கவனமாக பார்த்து கொண்டிருப்பது என்னன்னா, இந்த நிலைமையில இருந்து விஜய் எப்படி மீண்டு வரப்போகிறார் என்பதுதான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜய்க்கு ஏற்பட்ட இந்த ஒரு முடிவை பற்றியும் விஜயின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.